அவருடைய இந்த அமைச்சரவையில விஜய் தலைமையிலான அமைச்சரவையில மொத்தம் வன்னியரசோட சேர்த்து 8 பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாற்றத்தை விஜய் அவர்கள் ஏற்படுத்தியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க பிரதர்? உண்மையிலே வந்து இந்த தருணத்தில் தளபதி விஜய் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சாதி பிடித்த இந்த சமூகத்தில் யாருமே ஒரு தலித் மக்களுக்கு உதவுவதற்கோ அதுல அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு தயாராக இல்லை. சமூக நீதின்பாங்க, தாண்டா பெரியார் மண்ணுன்பாங்க, திராவிட பூமின்பாங்க, நாங்க தானே உங்களுக்கு ஜட்டி மாட்டி விட்டோம்பாங்க, நாங்க தானே உங்களுக்கு டவுசர் மாட்டி விட்டோம்பாங்க, நாங்க தானே உங்களை சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தோம்னா, அப்ப நாங்க தானே உங்களை நீதிபதி ஆக்கணும்பாங்க, எல்லா வேலையும் சொல்லுவாங்க. ஆனால் அவர்களிடம் சீட்டு கேட்டா கூட 10 சீட்டுக்கு 8 சீட்டை கொடுப்பாங்க. ஒரு பேச்சுக்கே பேசுவோம். ஒருவேளை இவங்களே ஆட்சிக்கு ஒருவேளை வந்திருந்து திமுக வந்திருந்து இதுவும் இழுபறியா இருந்து ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் நாங்க தான் கொடுக்காம இருந்தா இவங்க இந்த அமைச்சர் கொடுத்துருப்பாங்களான்னு கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு அமைச்சரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்புறம் நீங்களாம் பேசுறதுக்கே உங்களுக்கு துப்பே இல்லை. நான் வேணா ராஜா குண்டக்க மண்டக்க பேசி விட்டுறேன். அவங்களாம் அறிவு இருக்கு, அறிவு இல்லையா? ஏன்னா நம்ம சகோதரர் 4 பேர் 8 பேர் ஆயிருக்கிறாரு. நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியல. கரெக்டா உண்மையா பொய்யா? 8 பேர் ஆயிருக்கிறது எவ்வளவு சிறப்பான ஒரு இது. நம்ம இந்த இதுல அது யாரு மதுரை மாவட்டம் மேலூர்ல அந்த என்ன ஊரு மேலாவளவில் அவன் அந்த போராளி முருகேசன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் கொலை செஞ்சுட்டாங்க. என்னைக்காவது நீ அங்க போயிருக்கிறியா? வேங்கவேலுக்கு போயிருக்கிறியா? மேல்பாதிக்கு போயிருக்கிறியா? எந்த இளவுக்கும் போனதில்லை. ஆனா டயலாக் மட்டும் பெரிய லாடு லபக்தாசுமே பேசிக்கிட்டு கவிதை எனக்கு தான் எழுதி திரும்பி எழுதிட்டு காம வெறி பிடிச்சி தெரிய. அதான் சொல்லுவாங்க, எவனுக்கு மைண்டுக்குள்ள என்ன இருக்கோ அதான் வெளியில வருதுன்னு. நான் படிக்கிற அளவில் பார்ப்பாங்க சில பேர் இதே பற்றி பேசுவேன். சில ஃப்ரெண்ட்ஸ் போனாலே அதை பற்றி தான் பேசுவாங்க. அண்ணன் என்ன தலைவா அப்படின்பாங்க. படிப்பிட்டு அதே பேசுவாங்க. உன் புத்தி உனக்கு பூரா அதில் தான் இருக்குதா? இதெல்லாம் உனக்கு சரியில்லாத வேலை தம்பி. ஏற்கனவே உங்கள் வாய் உங்கள் மாதிரி வாய் உன் வாய் இல்லை, உங்களை மாதிரி பல பேருடைய வாயினாலதான் அவர் பாவம். நல்ல மனுஷன். யாரு? பழைய தளபதி. நல்ல உண்மையில நான் விளையாட்டுக்காக பேசுறேன். இப்போ சீரியஸா பேச சீக்க விடா, சரி சிரிப்பை காட்டாத. கரெக்டா? அவர் உண்மையிலே என் சொல்லுபடி கேட்டு தான் ஜெயிச்சிருப்பாரு. தலித்துக்கு விரோதமாக நடக்குது அப்படின்னு உன் வேலை அதானே, சங்கத்தமிழில் பேசிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அதெல்லாம் சரி துப்பு இல்லாம இன்னைக்கு விஜய் அவர்கள் இன்றைய தளபதி அவர் தலித்து மக்களுக்கு ஒரு 8 ஒதுக்கி இருக்கிறாருன்னா முதல்ல நீ பாராட்டு தெரிவிச்சிருக்கணும், வாழ்த்து தெரிவிச்சிருக்க. நீ தெரிவிச்சிருக்க. அவர் தன்னை தலித்தாக பார்க்கவில்லை, தன்னை ஒரு திராவிடனாக பார்க்கிறார். திராவிடன். ஆமா, திராவிட இயக்கத்தின் போர்வால் அல்லவா? போர்வால துருப்பிடிச்சு போச்சு. கேட்டா ஒழுங்கு சாணையை பிடிக்கும், சாணம் பண்ணுங்க. இங்க இருக்கு தம்பி, நான் ஏதாவது வார்த்தை விட்டு நான் கடுமையான கோபத்தில் இருக்கிறேன்.